அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஃபெரோனிசம். கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஃபெரோஃப் எல்லிஸ் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவம் தான் இந்த ஃபெரோனிசம். பின்னர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த செக்ஸ்டஸ் எம்பிரிக்கஸ் அப்படின்றவரால் ஆவணப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் தான் இந்த தத்துவம் உலகம் முழுவதும் பிரபலமடைஞ்சது. இன்றைக்கி இந்த தத்துவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய மன உளைச்சலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாம் சில விஷயங்களை இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி முழுமையாக அதை நம்பிடுறோம். அந்த நம்பிக்கை தான் பின்னாடி நமக்கு ஒரு பதற்றத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் உருவாக்குது. அதனால் தேவையற்ற நம்பிக்கை அப்படின்றது நமக்கு எப்பயுமே மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி சரி தவறு அப்படின்றதுக்குள்ளே போய் ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த நம்பிக்கையிலேருந்து வெளிவர முடியாமல் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அதனால் தேவையில்லாமல் இந்த நம்பிக்கைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றது தான் இந்த தத்துவத்துடைய ஒரு முக்கியமான ஒரு கோர் கான்செப்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகத்தில் தத்துவங்களையும் தகவல்களையும் தேடுற மனிதர்களை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று டாக்மேட்டிக்ஸ், அதாவது வரட்டு பிடிவாதக்காரர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் சரி மற்றதெல்லாம் தவறு, நான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை மற்றவங்க மேலே திணிக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவதாக ஸ்கெப்டிக்ஸ். இவங்க எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சந்தேகப்படுறதன் மூலமாக நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எந்த ஒரு முடிவையும் ரொம்ப ஈஸியாக எடுக்க மாட்டாங்க. மூன்றாவது ஃபிரோனியவாதிகள், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட். இந்த ஃபிரோனியவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், இதை பற்றி எனக்கு இன்னும் முழுமையாக தெரியலை, இதை பற்றி இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளேயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் தான். ஃபிரோனியவாதத்தின் 3 முக்கியமான தத்துவங்களாக பார்க்கப்படுறது சமமான வாதங்கள், எந்த ஒரு தீர்ப்பையும் உடனே எடுக்கக்கூடாது, மன நிம்மதியோடு இருக்கக்கூடியது. இந்த 3 தான் முக்கியமான தத்துவங்களாக பார்க்கப்படுது. அதாவது சமநிலையான வாதங்கள் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் பாதி பேர் அதை சரின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பாதி பேர் அதை தவறுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே சரியான நியாயம் புகட்டுற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படும். இப்போ இது ரெண்டையும் கேட்டுட்டு நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது அப்படின்றது தான் இந்த 2வது தத்துவம். அதாவது நான் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளேயும் வந்துடக்கூடாது, இதுவும் சரியாக இருக்கலாம் அதுவும் சரியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோசியல் மீடியாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோசியல் மீடியா சரிதான், நல்லது தான் நம்ம கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சோசியல் மீடியா நிறைய தவறான விஷயங்களை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சொல்கிற வாதங்களையும் நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே சரியாக இருக்கிற மாதிரி தான் தோன்றும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இன்னும் இதை பற்றி முழுமையாக தெரியலை, எது சரி எது தவறுன்னு இன்னும் புரிஞ்சுக்க முடியலை, அதனால் அது வரைக்கும் நான் எந்த பக்கமும் சாயாமல் இருக்கிறது தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக மன நிம்மதி. நம்ம எப்பயுமே ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவின் பேரில் நமக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். கவலை, பயம் அப்படின்னு சொல்லி நிறைய உணர்வுகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எந்த ஒரு பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருக்கும்போது நம்ம மன அமைதியோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயத்தையும் நம்ம பின்பற்றினாலே நம்ம மன அமைதியோட எதையும் எதிர்கொள்ள முடியும். அதாவது எந்த ஒரு கருத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமாக இவங்க சொல்கிற விஷயமா இருக்குது. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். இந்த கதையில் வர்ற இந்த விவசாயி தான் இந்த ஃபிரோனியவாதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபிரோனியவாதிக்கு எடுத்துக்காட்டாக இவர் எப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்றத இந்த கதையின் மூலமாக நீங்கள் இதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இவர் ஒரு விவசாயி, தன்னுடைய இடத்துல தனக்கு ரொம்ப பிடிச்ச குதிரையை வளர்த்துட்ருக்காரு. இவருக்கு ஒரு பையன், அவரும் தன்னுடைய விவசாயத்தை பார்த்துட்ருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவருடைய குதிரை அவருக்கு அடங்காமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிருச்சு, அதாவது காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. இப்போ இதை கேட்ட ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தீங்க, திடீர்னு இந்த குதிரை போனதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த விவசாயி ஃபிரோனியவாதியாக இருக்கிறனால எந்த ஒரு முடிவுக்கும் அவர் போகலை. சரி தவறு அப்படின்னு சொல்லி எதுக்குள்ளேயும் போகாமல் இப்போ இப்படி நடந்திருக்கு, சரி இதை அப்படியே நம்ம
அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாரு. ஒரு வாரத்துக்கு பிறகு காட்டுக்குள்ளே போன குதிரை இன்னும் 3 குதிரைகளோட திரும்ப ரிட்டன் வருது. இப்போ 4 குதிரைகளை பார்க்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாரும், அப்பா இந்த விவசாயி பயங்கர அதிர்ஷ்டக்காரர்ப்பா, ஒரு குதிரைக்கு இப்போ 4 குதிரை வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டுறாங்க. ஆனால் அப்பையும் அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குதிரை வந்தது மட்டும்தான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முடிவுக்குள்ளேயும் போகாமல் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து வர்றாரு. சில நாட்களுக்கு பிறகு அந்த காட்டிலிருந்து வந்த குதிரையை அடக்கிறதுக்காக விவசாயியின் பையன் முயற்சி செய்யும் போது அவருக்கு காலில் அடிபட்டு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. இப்போ இதை பார்த்த ஊர் மக்கள், நல்லா இருந்த பையன் தேவையில்லாமல் இந்த காட்டிலிருந்து வந்த குதிரைகள்னால இப்படி ஆகிப்போச்சு, ஏதோ ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய விவசாயி தான் ஃபிரோனியவாதியாச்சே, எதையுமே வந்து ஒரு முடிவுக்குள்ளே வராமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த பையனை நல்ல முறையில் பார்த்துக்கிற வேலையை மட்டும் இப்போதைக்கு செஞ்சிட்டு இருக்காருங்க. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. தன்னுடைய நாட்டில் போர் முழக்கம் ஏற்படுது. அதற்காக ஊரில் இருக்க எல்லா இளைஞர்களும் போரில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. போரில் கலந்துக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் போகிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சோகத்தோட தன்னுடைய பசங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த விவசாயியுடைய பையன் மட்டும் போரில் கலந்துக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய காலில் அடிபட்டிருக்கு. இப்போ ஊர் மக்கள் எல்லாரும், எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டக்காரன், கரெக்டாக வந்து போர் சமயத்தில் இப்படி அடிபட்டனால போரில் கலந்துக்க முடியாமல் தப்பிச்சிட்டாரு, இவருடைய உயிரை பாதுகாத்துக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இப்பையும் அந்த விவசாயி இப்போ போரில் கலந்துக்கலை அப்படின்ற அந்த இடத்துல தான் நிற்கிறாரே தவிர, எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம், நல்ல வேளை அவர் போகலை, ஏதோ ஒரு முடிவுக்குள்ளே போய் சிக்கிக்காமல் அவர் ரொம்ப நிதர்சனமான உண்மையை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. இப்படி எல்லாத்தையுமே எந்த ஒரு முடிவுக்குள்ளேயும் போகாமல் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தன்னுடைய மனம் அமைதியான ஒரு முறையில் செயல்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க இந்த ஃபிரோனியவாதிய தத்துவம். இன்றைக்கி இந்த கதையிலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. எதை எடுத்துக்கிட்டாலும் எப்போ என்ன நடக்குதோ அதை மட்டும் நாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி எதுக்குள்ளேயாவது போய் நம்ம உட்காந்துட்டோன்னா தான் நம்மளுடைய பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாம் ஒரு கருத்தை உருவாக்குறோம், பின்னாடி அந்த கருத்தை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். அந்த கருத்துக்கு எதிராக ஏதாவது நடந்தது அப்படின்னா நம்மளால் தாங்கிக்கவே முடியல. அந்த கருத்துக்கு அகெயின்ஸ்டாக யாராவது ஏதாவது சொன்னால் கூட, நான் சொல்கிறது தான் சரி, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த கருத்துக்காக கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதன் காரணமாக நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடுது. இதற்கு பதிலாக எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கருத்துக்குள்ளே இருக்காமல் நான் நடுநிலையாக இருந்துட்டேன் அப்படின்னா எதையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையோடு என்னால் இருக்க முடியும். அப்போ ஈஸியாக என்னால் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டும். இப்போ எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி எதையுமே நாம் முடிவெடுக்காமல் எப்படி வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். நீங்கள் கேட்குற கேள்வி சரியானது தான். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும், இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்றது சரியான விஷயந்தான். அப்போ பசிக்கும் போது அதற்கான உணவு எடுத்துக்கொள்வது தான் உத்தமம். அது மாதிரி நம்ம நடைமுறை வாழ்வியலில் எதெல்லாம் நமக்கு தோணுதோ அது எல்லாமே சரின்னு சொல்லி நம்ம வாழ்வியலை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர, நாம் ஏதாவது ஒரு கருத்துக்குள்ளே போய் தான் உட்காரக்கூடாது அப்படின்றது தான் இந்த தத்துவம் சொல்லக்கூடிய ஒரு கோர் கான்செப்டாக இருக்குது. இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா இதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒருத்தர் வர்றாரு, இன்னொருத்தரை பற்றி அவர் ரொம்ப மோசமானவருங்க, என் வாழ்க்கையில் இவரை மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, எப்படியெல்லாம் செஞ்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ சொன்ன உடனே நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, உடனே அந்த நபரை பற்றி ரொம்ப மோசமான நபராக இருப்பார் போல் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வந்துடுறோம். இப்போ இந்த முடிவு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய மனசுக்குள்ளே போய் ஆழமாக பதிஞ்சிருது. இப்போ திரும்ப அவரை போய் பார்க்கும்போது அந்த முடிவின் அடிப்படையில் தான் அவர்கிட்ட நாம் போய் பேச ஆரம்பிப்போம். அப்போ அவர் பேசுகிற எல்லாமே நமக்கு சரியில்லாத மாதிரி தான் தோணும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு கருத்தை உள்ளே புகுத்திட்டாங்க. அந்த கருத்து மேலே நம்ம ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கோம். அவர் சரியானவர் இல்லை, அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்ற ஒரு கருத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த கருத்தோடையே போய் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா, அவர் நல்லதே சொன்னாலும் அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு சூழல் வரும். அந்த ஏற்றுக்க முடியாத காரணத்தினால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், மனச்சிக்கல்கள் வரும், நம்ம மன அமைதி போயிடும், ஒரு பதட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே அவர் சொல்லும்போது, அப்படியா, ஓகே சரி, என்கிட்ட இந்த மாதிரி எதுவும் நடந்துக்கல, அப்படி நடக்கும்போது நான் பார்த்துக்கிறேன். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நாம் இது சரி இது தப்புன்னு சொல்லி ரொம்ப ஆழமாக போகக்கூடாது. கண்மூடித்தனமாக நம்பும்போது தான் பிரச்சனை வருது அப்படின்றது தான் இவங்க சொல்கிறது. ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியல, இதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இதற்கான பதிலை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நடுநிலையாக இருந்துக்கணும் அப்படின்றது தான் இங்கே அவங்க
அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த தத்துவம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு தெரியாததை தெரியும் என்று நம்பாத, அதனால தான் உனக்கு பிரச்சனையே வருது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. தெரியாததை தெரியாது அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக நம்மளை பலவீனமாக நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே தோன்றும். ஆனால் தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிறதன் மூலமாக நாம் அறிவுசார் நேர்மையின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக நம்மளுடைய அறிவு மேம்படும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் இனி எந்த ஒரு முடிவுக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கணும், இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது, அதை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பயுமே அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத உங்கள் மனசில் திரும்ப அசை போட்டு பாருங்கள். அது செரிமானம் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அப்ளை பண்ணுவீங்க. அதுக்காக எந்த ஒரு மெனக்கடனும் எடுக்க தேவையில்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.